வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் அத்தியாயம் 17 தொடர்ச்சியை காண்போம். காட்டுக்கு வந்து தவம் மேற்கொள்ளும் வரையில் அவன் உள்ளத்தில் உத்தமனைப் போல தானும் ஸ்ரேயசுடன் வாழ வேண்டும் என்ற ஆசையை மேலோங்கி இருந்தது. பகவானுடைய தரிசனம் கிட்டியதும் அதை அவன் மறந்துவிட்டான். பிறவி பாசத்தை ஒழிக்க தக்க சாதனைகளை தனக்கு அருளுமாறு பகவானை வேண்டினான். துருவனால் செய்யப்பட்ட பிரார்த்தனையில் பெரிதும் சந்தோஷப்பட்டவராய் நாராயணன் அவனை பார்த்து கூறினார், குழந்தாய், உன் விருப்பம் நிறைவேற அனுகிரகித்தேன். என்னிடம் நிலையான பக்தியோடு கூடியவனாய் 26,000 வருடங்கள் இப்பூமண்டலத்தை ஆட்சி புரிந்து வருவாய். பின்னர் நீ வான் மண்டலத்தில் எவராலும் அடைய முடியாத பதத்தை அடைந்து சூரியன் முதலான நவகிரகங்களாலும் அஸ்வினி முதலான நட்சத்திரங்களாலும் சப்த ரிஷிகளாலும் பிரதட்சிணம் செய்து வணங்கப்பட போகிறாய் என்று அனுகிரகித்து மறைந்தார். எம்பெருமான் அவ்விடமிருந்து அந்தர் தியானம் அடைந்த பின்னரே துருவனுக்கு தான் பகவானிடம் மோட்சபதத்தை கொடுக்குமாறு கேட்காது போய்விட்டோமே என்ற துக்கம் எழுந்தது. பின்னர் அவன் நகரத்துக்கு திரும்பினான். துருவன் பரந்தாமனுடைய தரிசனம் பெற்று வெற்றிகரமாக தவத்தை பூர்த்தி செய்து கொண்டு திரும்புகிறான் என்ற செய்தி நகரம் பூராவிலும் பரவியது. சுனீதி ஆனந்தத்தால் உள்ளம் துள்ள மகனை எதிர்நோக்கி நகர எல்லைக்குள் ஓடி வந்தாள். தூரத்தில் தாயை கண்டதும் துருவன் அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே ஓடி வந்து அவளை கட்டி கொண்டான். மெலிந்து போயிருந்த அவன் உடலை கைகளால் தடவியபடி சுனீதி, குழந்தாய், உன் விரதம் பூர்த்தியாகியதா? என் பெருமான் உனக்கு தரிசனம் கொடுத்தாரா என்று கேட்டு அவனை முத்தமிட்டு மகிழ்ந்தாள். அம்மா, பகவான் தரிசனம் கொடுத்து சகல சிரேயசுடன் வாழுமாறு அனுகிரகித்தார் அம்மா என்றான் துருவன். நகர மாந்தர்கள் அந்த மகிழ்ச்சி பெருக்கில் கலந்து கொண்டனர். துருவனை வரவேற்க தெருக்களிலும் தங்கள் வீடுகளின் முன்பு முகப்புகளிலும் அவசரமாக அலங்கரித்தனர். வீதிகளில் நீர்த்தெளித்து கண்களுக்கு விருந்தாக பெரிய பெரிய கோலங்கள் போட்டனர். அரண்மனைக்கும் செய்தி எட்டியது. உத்தானபாதன் அடைந்த மகிழ்ச்சி சொல்ல முடியாது. ஏன், சுருசியே மனம் மாறி விட்டாள் என்று சொல்லலாம். அரசனை நெருங்கி வணங்கியவளாய், பிரபோ, நகருக்கு வரும் குமாரனை நாம் எதிர்கொண்டு சென்று வரவேற்க வேண்டாமா? அக்கா சுனீதியும் கண்டு நமஸ்கரித்து அவள் ஆசை பெற்று அரண்மனைக்கு வருமாறு வேண்ட ஆசைப்படுகிறேன் என்றாள். மனைவியின் மனமாற்றம் அரசனுக்கு மேலும் மகிழ்ச்சி அளித்தது. பின்னர் மனைவி மகனோடு அலங்காரமாய் ரதத்தில் ஏறி துருவனை எதிர்கொண்டு அழைத்து வர புறப்பட்டான். நகர எல்லையில் தாயுடன் சூழ்ந்திருந்த துருவன் தூரத்திலே ரதத்தில் அரசன் மனைவி மகளோடு வருவதை அவனை தொடர்ந்து நகர மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருப்பதையும் கண்டான். அம்மா, அப்பா வருகிறார் என்று சொன்னவன் அவளுடைய அணைப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தந்தையை நோக்கி ஓடினான். உத்தானபாதன் மகனை கண்டதும் ரதத்தை விட்டு இறங்கி ஓடி வந்து அணைத்து கொண்டான். கண்ணே, பத்திரமாய் வந்து சேர்ந்தாயா? உன்னை பார்க்க மாட்டேனோ என ஏங்கிக் கொண்டிருந்தேன் என்று கண்களில் நீர் வழிய குமாரனை அணைத்து கொண்டான். அரசன் பக்கத்தில் நிற்கும் சுருசியை கண்டதும் துருவன் அவள் பாதங்களில் வணங்கி எழுந்து, அம்மா ஆசீர்வதியுங்கள் என்று வேண்டினான். சுருசி தன் உள்ளத்தில் கொண்டிருந்த துவேஷம் அனைத்தும் நீங்க பெற்றவளாய் அவனை அழைத்து கொண்டு உச்சி முகர்ந்து, குமாரா, சிரஞ்சீவியாக வாழ்வாய் என ஆசீர்வதித்தாள். எங்கும் ஒரே ஆனந்தம். அரசனும் சுருசியும் சுனிதியை நெருங்கி இது நாள் வரை தாங்கள் செய்து வந்த அலட்சியத்தை மறந்து அரண்மனையில் ஒன்றாக வந்திருக்குமாறு வேண்டினர். அவளும் சந்தோஷத்தோடு அதற்கு சம்மதித்தாள். பின்னர் அனைவரும் அரண்மனை நோக்கி புறப்பட்டனர். பட்டத்து யானை மீது துருவன் அமர்த்தப்பட்டு நகர வீதிகளில் கோலாகலமாக அழைத்து வரப்பட்டான். மக்கள் அவனை பலவாறு போற்றி கொண்டாடினார்கள். பெண்கள் ஆரத்தி கொட்டி திலகமிட்டனர். துருவனும் சுனூதியும் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு உரிய முறையில் கௌரவிக்கப்பட்டனர். நாட்கள் பல நகர்ந்தன. உத்தானபாதன் தனக்கு வயதாகிவிட்டதை உணர்ந்தான். துருவனுக்கு பட்டம் கட்ட விரும்பினான். நல்ல நாள் ஒன்று கணித்து அன்றைய தினம் நகரமே மகிழ்ச்சி பிரவாகத்தில் மூழ்கி இருக்க உத்தானபாதன் குமாரனுக்கு முடிசூட்டினான். பின்னர் சில நாட்களுக்கெல்லாம் அவன் எல்லோரிடமும் விடைபெற்று தவம் செய்ய காட்டுக்கு சென்றான். அரசனாக முடிசூட்டப்பட்ட துருவன் சிம்சுமாரன் என்னும் பிரஜாதிபதியினுடைய குமாரத்தி பிரிமியை என்பவளையும் வாயுனுடைய புத்திரி விஷை என்பவளையும் மணந்து நாட்டில் சந்தோஷம் பெருக ஆட்சி புரிந்து வரலானான். பிரிமையைக்கு கற்பன், வர்சரன் எனப்படும் 2 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் பிறந்தனர். உத்தமன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன் சகோதரனுக்கு சேவை செய்வதிலேயே தன் காலம் முழுவதையும் கழிக்க விரும்பினான். மேலும் தந்தையை உரிமை கொண்டாடிய சகோதரனை தன் தாய் அருகில் நெருங்கிவிடாது தடுத்து நிறுத்தி பாவத்துக்கு பிராயச்சித்தமாக அரச போகங்களில் பற்றுக்கொள்ளாது இருக்க தீர்மானித்து விட்டான் போலும்.
ஒரு நாள் உத்தமன் வனத்துக்கு சென்றிருந்தான். குடிமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி கானகம் சென்றிருந்தான். அங்கே அவனுக்கும் யக்ஷன் ஒருவனுக்கும் விரோதம் மூண்டிவிடவே யக்ஷன் உத்தமனை வதம் செய்து விட்டான். உத்தமனுடன் சென்றிருந்த வீரர்கள் திரும்பி வந்து அரசனான துருவனிடம் இமயமலை சாரலிலே உள்ள காட்டில் நிகழ்ந்த சம்பவங்களை எடுத்து கூறினர். மகனுக்கு ஏற்பட்ட மரணத்தை கேட்ட சுருசி அதை தாங்க மாட்டாது அழுது புலம்பியவளாய் உயிரை விட்டுவிட்டாள். இந்த இரு சம்பவங்களுக்கும் துருவனுக்கு அடக்க முடியாத கோபத்தை உண்டாக்கிவிட்டன. உடனே வீரர்களுடன் ரதத்திலே புறப்பட்டான். இமயமலை சாரலிலே அமைந்திருந்த யக்ஷர்களை நகரமான அலகாபுரியை சமீபித்தும் சங்கத்தை எடுத்து 8 திக்குகளையும் அதிர முழக்கம் செய்தான். சங்கநாதம் அலகாபுரியை கிடுகிடுக்க செய்தது. யக்ஷர்கள் ஏதோ பெருத்த அபாயம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நகர எல்லைக்குள் ஓடி வந்தனர். அவர்களை கண்டதும் துருவன் ஹூங்காரம் செய்து யுத்தத்துக்கு அழைத்தான். யக்ஷர்கள் துருவனை சாதாரணமாக எண்ணிவிட்டனர். அவர்கள் நினைத்தது நிறைவேறவில்லை. துருவனால் எய்யப்பட்ட பானங்கள் யக்ஷர்களின் உடல்களில் பாய்ந்து அவர்களை தரையில் சாய்த்தன. அதன் திறமையை ஓரளவு உணர்ந்த யக்ஷர்கள் 130,000 பேர்களுக்கும் ஏக காலத்தில் அவன் மீது பற்பல விதமான ஆயுதங்களை பிரயோகித்தனர். யக்ஷர்கள் பிரயோகித்த ஆயுதங்கள் துருவனை மேகம் போல் வந்து அப்படியே கவ்விக்கொண்டன. இந்த பயங்கர யுத்தத்திலே எம்பெருமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட துருவனுடைய திறமையை காண சித்தர்கள் ஆகாய மார்க்கத்திலேயே வந்து கூடினர். யக்ஷர்களால் பிரயோகிக்கப்பட்ட ஆயுதங்கள் துருவனை கவிழ்த்து கொண்டு அவனை மறைத்ததும் அவர்கள் ஹா ஹா என பதறிவிட்டனர். ஆனால் அவர்களுடைய ஹா ஹா காரத்தால் ஏற்பட்ட சப்தம் அடங்குவதற்குள்ளேயே மிருகங்கள் தங்கள் உடல்களை சிலிர்த்து கொள்வது போல் துருவன் தன்னை சூழ்ந்த ஆயுதங்கள் விலக்கி கொண்டு வெளிப்பட்டான். அடுத்த க்ஷணம் அவன் கைகளில் பரபரவென்று ஆயுதங்களை பிரயோகிக்க தொடங்கினான். நெருப்பிலே விழும் விட்டில் பூச்சிகளை போன்று அவன் பானங்களால் அடிபட்டு யக்ஷ வீரர்கள் தொப் தொப் வென்றி ரணகளத்தில் விழுந்தனர். கைகளால் அறுபட்ட யக்ஷ வீரர்களுடைய ஓலம் ரணகளத்திலேயே பயங்கரத்தை தோற்றுவித்தது. எஞ்சிய வீரர்கள் செத்தோம் பிழைத்தோம் என்று ஓடினார்கள். ஓடிச் சென்ற யக்ஷ வீரர்கள் விரைவிலேயே அசுரர்களுக்கு உதவிக்கு அழைத்து கொண்டு திரும்பினர். மாயையில் வல்ல அசுரர்களும் பற்பல உருவங்களை எடுத்துக்கொண்டு யுத்த பூமியை சூழ்ந்து கொண்டனர். முனிவர்களுக்கு ஒருவன் வெற்றி பெற வேண்டுமென்று ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்தனர். மாய உருவிலே வந்த அசுரர்களை கண்டு துருவன் கொஞ்சமும் பயப்படவில்லை. கை கால்களை அலம்ப ஆசமனம் செய்து புனிதமான உள்ளத்தோடு என் பெருமானை பிரார்த்தித்துக் கொண்டு நாராயணஸ்திரத்தை உச்சாரணம் பண்ண தொடங்கினான். அந்த க்ஷணமே அரக்கர்களுடைய மாயைகள் அனைத்தும் விடுபட்டன. துருவன் யக்ஷர் குலத்தை அழிக்க நாராயணஸ்திரத்தை உச்சாரணம் செய்ய தொடங்கிவிட்டான் என்பதை அறிந்த ஸ்வயாம்பு முனிவர்களோடு ஓடி வந்தார். ஏ குழந்தாய், உன் கோபத்தை விட்டுவிடு என்று தூரத்தில் வரும்போதே துருவனை நோக்கி வேண்டினார். அவரை கண்டதும் துருவன் ரதத்திலேயே இறங்கி அவரை வலம் வந்து நமஸ்கரித்தான். சுவாமி, அடியேனுக்கு அணிகிரக்க வேண்டும் என்று அஞ்சலி செய்து பிரார்த்தித்தான். குழந்தாய், யக்ஷர் குலத்தை அழித்திடக்கூடிய இக்கோபம் உனக்கு எப்படி வந்தது? இது நம் குலத்துக்கு பெருமை தராது போதும் சண்டையை நிறுத்தி யக்ஷர்களுக்கு அபயம் கொடுத்து ரட்சிப்பாயாக. உத்தமன் யக்ஷர்களால் வதம் செய்யப்பட வேண்டும் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவன் மரணத்தை அடைந்தான். யக்ஷர்களிடம் விரோதம் கொள்ள வேண்டாம். முனி சிரேஷ்டர்களாலும் காண இயலாத பகவானை ஆராதித்து அவர் தரிசனம் பெற்று அவரால் இந்த காரியத்தில் இறங்கினாய். அவரவர் கர்ம வினைப்படி சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டும் என விதிக்கப்பட்டிருக்கின்றதென்றோ? உத்தமன் மரணத்துக்கு வருந்தி இம்மாதிரி கொடூரமான காரியங்களில் நீ இறங்குவதை எவருமே விருப்பப்பட மாட்டார். யக்ஷர்களுடைய வதத்தினால் இப்போது நீ குபேரனுக்கு மிகுந்த கோபத்தை தோற்றுவித்திருக்கிறாய். சிவனுக்கு ஆப்ததான வம்சமே அழிந்துவிடலாம். குபேரனை பணிந்து அவன் அனுகிரகத்தை பெறாவிடில் உன் வம்சமே அழிந்து விடலாம். மருந்தை கொண்டு வியாதியை போக்குவது போல விவேகத்தினால் உன் கோபத்தை அடக்கிக் கொள்வாயாக. இவ்வாறு ஸ்வயாம்பு மனுவால் வேண்டிக் கொள்ளப்பட்ட துருவன் அவரை மறுபடியும் நமஸ்கரித்து இரு கைகளையும் கூப்பியவனாய், சுவாமி, தங்கள் ஆணைக்கு நான் என்றும் கடமைப்பட்டவன். நடந்துவிட்ட கொடுமைகளுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்று வேண்டினான். பின்னர் குபேரனை தியானித்து தன்னால் நேர்ந்து விடப்பட்ட விளைவுகளுக்கு வருந்துவதாகவும் தன்னை மன்னித்து அருளுமாறும் வேண்டினான். துருவனுடைய தியானத்தால் பிரீதி அடைந்த குபேரன் உடனே அவன் முன்பு தோன்றினான். ஏ குமாரா, உன் தியானத்தால் நான் சந்தோஷம் அடைந்துள்ளேன். பாட்டனாரான ஸ்வயாம்பு மனைவின் வார்த்தைகளுக்கேற்ப உன் கோபத்தை விட்டுவிட்டது பற்றி எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. உத்தமன் யக்ஷன் ஒருவனால் சொல்லப்பட்டதும் அதன் காரணமான உன்னால் யக்ஷர்கள் வதம் செய்யப்பட்டதுமே எல்லாம் விதிப்பயனால் நிகழ்ந்த சம்பவங்களே.
வருத்தத்தை விட்டு நீ உன் நரகத்துக்கு திரும்பிச் செல். உன் உள்ளத்தில் விருப்பம் ஏதேனும் இருந்தால் அதை சொல்லி தெரிவி நிறைவேறுமாறு செய்கிறேன் என்றான் குபேரன். துருவனுடைய சிரசை அன்புடன் தடவியவாறு, எம்பெருமானிடம் நான் கொண்டிருக்கும் பக்தி என்றும் குன்றாதிருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் துருவன். அவ்வாறே அனுகிரகம் செய்துவிட்டு குபேரன் தன் இருப்பிடம் செய்து திரும்பினான். துருவனும் ஸ்வயாம்புமனுவிடம் விடைபெற்று அவ்வீரர்களுடன் தன் நகரம் திரும்பினான். சகல பிராணிகளிடமும் பகவானுடைய சொரூபத்தை கண்டு அனைவரையும் அப்பெண்ணும் பாசத்தால் கட்டி பிணைந்து 26,000 வருடங்கள் துருவன் பரிபாலனம் செய்து வந்தான். இப்புவியில் தன் வாசம் முடிந்து காலம் வந்துவிட்டதை உணர்ந்த துருவன் தன் குமாரனுக்கு முடிசூற்றி ஆட்சியை அவன் வசம் ஒப்புவித்துவிட்டு பாச பந்தங்கள் அனைத்தையும் மறவை ஒழித்துவிட்டு பதரிகாசிரமத்துக்கு வந்து சேர்ந்தான். புண்ணிய தீர்த்தத்திலே நீராடி சுத்தமான இடத்தில் அமர்ந்து மனத்தை ஒருநிலைப்படுத்தி பரந்தாமனை குறித்து தியானம் செய்ய தொடங்கினான். அப்போது கோடி சூரிய பிரகாசத்தோடு விமானம் ஒன்று வானிலிருந்து கீழிறங்கியது. அதிலிருந்து திவ்ய சரீரத்தோடு தேவ புருஷர்கள் இறங்கி அவனிடம் வந்தனர். அவர்களை கண்டதும் துருவன் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து நமஸ்கரித்தான். ஹே ராஜன், 5 வயதிலேயே இந்த பரந்தாமனை குறித்து தவம் மேற்கொண்டு அவருடைய தரிசனம் கிடைக்க பெற்றாயோ? அந்த பகவானால் அனுப்பப்பட்ட நாங்கள் வந்துள்ளோம். எவருக்கும் கிட்டாத விஷ்ணு பதம் உனக்கு கிட்டியுள்ளது. சப்த ரிஷிகளும் அந்த பாக்கியத்துடை அடையாது கீழிருந்து பகவானை துதிக்க கொண்டிருக்கிறார்கள். அஸ்வினி முதலான நட்சத்திரங்களும் சந்திராதி நவகிரகங்களும் அப்பதத்தை பிரதட்சணம் செய்து வருகின்றன. உன்னை அழைத்து வருமாறு பகவானால் அனுப்பப்பட்டு நாங்கள் வந்துள்ளோம். விமானத்தில் ஏறிக்கொள்ளலாம் என்று அவர்கள் கூறினார்கள். துருவன் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு பரம சந்தோஷமடைந்தவனாய் நீராடி பகவானை தியானித்து முனிசிரேஷ்டர்களை நமஸ்கரித்து அஞ்சலி செய்து விமானத்தை வலம் வந்து தேவ புருஷர்களால் பிரார்த்தித்தவனாய் விமானத்தில் ஏறி அமர்ந்தான். வானிலே கந்தர்வர்கள் தோன்றி மலர்மாறி பெய்தனர். தேவ துந்துபி மங்களம் முழங்கியது. விமானம் வானிலே எழுந்தது. அப்போது துருவனுக்கு தன் தாயாருடைய நினைவு தோன்றியது. மங்களகரமான அவ்வேளையில் தாயார் அருகில் இல்லையே என வருத்தம் அவன் உள்ளத்தில் தோன்றியதை அவனுடன் இருந்த தேவ புருஷர்கள் உணர்ந்தனர். தேவயானம் என்ற மார்க்கத்தில் விமானத்தில் செல்லும் அவன் தாயாரை துருவனுக்கு காண்பித்தனர். ஹே ராஜன், வருந்த வேண்டாம், உன் தாயாரும் நல்ல லோகத்துக்கே செல்கிறார்கள், அதோ பார்க்கவும் என்று காட்டினர். துருவம் உள்ள நிம்மதி பெற்றது. 3 லோகங்களையும் கடந்து சப்த ரிஷிகளுடைய ஸ்தானத்தையும் தாண்டி மேலானதாக பிரகாசிக்கும் விஷ்ணு பதத்தை அடைந்தான் துருவன். கம்பத்திலேயே பிணைக்கப்பட்டுள்ள பசு அந்த கம்பத்தையே ஆதாரமாக கொண்டு சுற்றி வருவது போல நவகிரகங்களுக்கும் நட்சத்திர கூட்டங்களுக்கும் துருவனையே ஆதாரமாக கொண்டு சுழன்று வருகின்றன. எட்டாத இடத்தில் பிரகாசமாக இருந்தபடி துருவன் 3 லோகங்களிலும் உள்ளவர்களுக்கு ஒளிச்சுடராக விளங்கி வருகிறான். இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.